கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு மிக 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 பிரியமானது. ஆகவே நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய நேச கர்த்தர் அன்புள்ளவர், ஜீவ பலியானவர், தன்னையே நமக்காக தந்தவர். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவது இல்லை. மட்டுமல்ல, நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடியே அவர் செய்கிறார். நம்மை கைவிடாமல் உள்ளங்கையிலே வரைந்து வைத்து அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறார். தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். பொல்லாப்பு நேரிடாமல் பாதுகாக்கிறார். வாதைகள் கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாக்கிறார். அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரம். அந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை கைவிடுவதில்லை என்பதை வசனத்தின் ஆதாரங்கள் கொண்டு நாம் பார்க்கலாம். உலகத்தில் மனிதர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். கணவனே மனைவியை கைவிட்டு விடுகிறான், மனைவி கணவனை கைவிட்டு விடுகிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்டு விடுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு விடுகிறார்கள். இப்படி பார்க்க போனால் உலகத்தின் உறவுகளிலே அநேக பிளவுகள், கைவிடுகிற தன்மைகள் காணப்படுகின்றன. ஆனால் நமக்காக ஜீவன் தந்த ஜீவாதிபதி நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவது இல்லை. ஆனால் அவர் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் நாமும் சில காரியங்களை அவருக்காக செய்ய வேண்டும். அவர் யார் யாரை கைவிடாமல் பாதுகாக்கிறார் என்பதை வசனத்தின் மூலமாக காண்போம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அவரை தேட வேண்டும். அப்பொழுது அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை என்ற இந்த வசனத்தின்படி அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? அவருடைய நாமத்தின் மேன்மையை அறிந்திருப்பார்கள். இயேசு என்று சொன்னாலே இன்பம் பிறக்குதமா என்ற ஒரு பாடல் கூட இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்கள் என்ன செய்வார்களாம்? எப்பொழுதும் கர்த்தரை நினைத்து கொண்டும், கர்த்தரை துதித்து கொண்டும், கர்த்தரோடு பேசிக்கொண்டுமே இருப்பார்களாம். ஆகவே ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் அவரை நாம் தேட வேண்டும். அவர் நாமத்தின் மேன்மையை அறிந்திருக்க வேண்டும். அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்க வேண்டும். இப்படி செய்வோமானால் ஆண்டவர் கரத்தில் நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை என்று வசனம் மிகவும் அழகாக எடுத்துச் சொல்லுகிறது. நீதிமான் சந்ததி ஒரு காலம் கைவிடப்படுவது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது.
இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். அதுவரையிலும் நீதிமான்களின் சந்ததி கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்காக இறந்து திரிந்ததையும் காணவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீதிமானின் சந்ததி கைவிடப்படுவது இல்லை. நம்முடைய சந்ததி கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாக இருக்க வேண்டும். ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்ல கூட எடுத்துக்கோங்க. இப்ப நான் நீதிமானாக இருந்தால் என்னுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், சந்ததிகள் எல்லாம் கைவிடப்படாமல் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு நீதிமானாக என் வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு அடியிலும் நான் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அன்பானவர்களே, நீதிமானாக நீங்கள் நடப்பீர்களானால் உங்கள் சந்ததி கைவிடப்படுவதை நீங்கள் காணவே முடியாது. அவர்கள் நிச்சயமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நன்மையை பெற்றுக்கொள்வார்கள், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்களுக்கு பின்னேற்றம் என்பது இல்லை என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை நேசியுங்கள். வாழ்க்கையில் உள்ள அநீதி நிறைந்த காரியங்கள் அல்லது அநீதி நிறைந்த சொற்கள் காணப்படுமானால் அவைகளையெல்லாம் களைந்து போட்டுவிட்டு என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்பதற்காகவாது நீதிமானாக வாழ முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். சந்ததியையே கைவிடாமல் தேவாதி தேவன் பாதுகாப்பார். ஆகவே நீதிமானாக வாழ முயற்சி செய்யுங்கள். அன்பானவர்களே, அதுபோலவே கர்த்தரை தேடுங்கள். முதல் வசனத்தில் பார்த்தோம், கர்த்தரை தேடுகிறவர்கள் பிள்ளைகளும் எல்லாரும் சரி கைவிடப்படுவதே இல்லை. நாம் கர்த்தரை தேடினால் ஒரு நன்மையும் கூட நமக்கு குறைவுபடாது என்று வசனம் சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கூட குறைவுபடாது. ஆகவே நீங்கள் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் அன்பானவர்களே, இந்த நாளிலிருந்து கர்த்தரை தேட ஆரம்பித்து விடுங்கள். தேடினால் இன்னும் அதிகமாக கர்த்தரோடு உள்ள உறவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார், உள்ளங்கையில் வரைந்து பாதுகாத்துக் கொள்வார், தம் சிறகுகளால் மூடி மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்வார். இத்தனை பாதுகாப்புகளும் நமக்கு சொந்தமாக வேண்டுமானால், நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவர் நாமத்தின் மேன்மையை அறிந்திருக்க வேண்டும். நீதிமானாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை முற்றிலுமாக 100% அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாளிலே ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் முற்றிலுமாக உங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள். சங்கீதம் 37:28 சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். தம்முடைய பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவது இல்லை. அவர்கள் இன்றைக்கும் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். எவன் ஒருவன் அநியாயத்தை வெறுத்து கர்த்தரை போலவே நியாயத்தை விரும்பி நியாயத்தை செய்கிறானோ அவன் நீதிமானாகிறான். அப்பொழுது கர்த்தர் அவர்களை பாதுகாப்பது போல பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிற பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் கைவிடுவது இல்லை, என்றைக்குமே கைவிடுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார், சிறிது நேரம் கைவிடப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே பலவிதமான பாடுகளோடு இரத்த வெள்ளத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகவும் கலங்கினவராக அவர் சொல்லுகிறார்.
அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பிதாவானவர் அவரோடு கூடவே இருந்தார். இயேசு பிதாவோடே ஒன்றித்து வாழ்ந்தார். பிதாவானவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதையே குமாரனாகிய கிறிஸ்து செய்தார். எதை செய்ய வேண்டும் என்று காட்டுகிறாரோ அதையே அவர் செய்தார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொன்னார். ஆகவே பிதாவுக்கும் இயேசுவுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. நேசகுமாரன் என்று சொன்னார். ஆனால் சிலுவையில் என்ன நேர்ந்தது? உலகத்தின் பாவம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தப்படுகிற அந்த அலங்கோலமான நிலைமையை தனது பரிசுத்தமான குமாரன் செல்ல குமாரனுடைய மேல் பாவங்கள், வியாதிகள், நோய்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சாபங்கள் எல்லாம் ஒரே அடியாக சுமத்தப்படுவதை பார்க்க சகிக்காமல் அவர் சில நிமிடங்கள் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அப்பொழுதுதான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவனே என்று அழைக்கின்றார். அடுத்த வசனத்தில் பிதாவே தன்னுடைய முகத்தை காட்டுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பிதாவே என்று அழைக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சில நொடி பொழுது கைவிடப்பட்டதினால், கைவிடப்படுவது என்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம், எவ்வளவு துன்பமான ஒரு காரியம் என்பதை நன்கு அறிந்திருந்தபடியால் அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை என்று நமக்கு வாக்களித்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டார். பரிசுத்தவான்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இயேசு பார்த்தது போல் பார்க்க வேண்டும். கண்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். இயேசு சிந்தித்தது போல சிந்திக்க வேண்டும். சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். இயேசு பேசினது போல பேச வேண்டும். பேச்சிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நன்மை செய்கிறவராக அவர் கால்கள் சுற்றித் திரிந்தன. நாம் எங்கு செல்லுகிறோம்? நம் கரங்கள் என்ன செய்கின்றன? ஆண்டவரின் அச்சி அடையாளங்களை தரித்திருக்கிறோமா? பரிசுத்தவான்கள் என்றால் என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. தேவன் எதை செய் என்று சொல்கிறாரோ அதை செய்வதும், இதை செய்யாதே என்று சொல்லுகிறாரோ அதை விட்டு விடுவதும் தான் பரிசுத்தமான வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. எதுக்கு இணையாக சொல்லுகிறார்? அவரை போன்ற பரிசுத்தம் உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்மில் உருவாகும் பொழுதுதான் நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் காணப்படுகின்ற அசுத்தங்கள், ஒரு பாடல் கூட இருக்கிறது, பாரும் தந்தையை என் உள்ளத்தை யாரும் காணாத உள் அலங்கோலத்தை என்ற பாடல் ஒன்று இருக்கிறது. ஆனால் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உட்காருதலையும் நாம் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார். விடியற்காலத்து செட்டைகளை அடித்து கடையாந்திரங்களில் சென்று தங்கினாலும் அங்கேயும் அவர் நம்மை காண்கிறார். நமது தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம் இருதயத்தின் நினைவுகளை அவர் சோதித்து பார்க்கிறார். அவர் இமைகள் நம்மை சோதித்து அறிகின்றன. இந்த உலகத்திற்கு வேண்டுமானால் நாம் பரிசுத்தவான்களாக, நீதிவான்களாக எளிதாக காட்டிவிடலாம். ஆனால் தேவனை, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தை அறிகிற தேவன். ஆகவே தேவன் அவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் என்றைக்கு நமக்குள் உருவாகுகிறதோ அன்றைக்கு அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவது இல்லை, என்றைக்குமே கைவிடுவது இல்லை. என்றால் கைவிடப்படுவது அந்த விளைவுகளை இயேசு நன்றாக அறிந்திருந்தபடியால் அவர் தமது பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாள் வரைக்கும்
அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வருகை இருக்குமானால் அதுவரைக்கும் ஆண்டவரால் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாக மட்டுமல்ல, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அநீதி நிறைந்த காரியங்களை முற்றிலுமாக நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் சொல்லுகிறார், என்னை விட்டு நீ விலகினால் நான் உன்னை விட்டு விலகி விடுவேன் என்று. ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். சங்கீதம் 145:10, கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை சோத்தரிப்பார்கள். அப்போ பரிசுத்தவான்களுக்குரிய மற்றும் ஒரு அடையாளம் என்ன? ஸ்தோத்தரிப்பார்கள். நாம் கர்த்தரை துதிக்கிறோமா? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமா? போற்றுகிறோமா? வாழ்த்துகிறோமா? வணங்குகிறோமா? ஆராதிக்கிறோமா? தொழுது கொள்ளுகிறோமா? இத்தனையும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நடக்கக்கூடிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அனுதினமும் காலையிலிருந்து இரவிலே படுக்கைக்கு செல்லும் முன்பாக எத்தனை கடமைகளை செய்கிறோம். ஓடி ஓடி உழைக்கிறோம். எதை விடுகிறோம்? எதையுமே விடுவதில்லை. வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தினமும் செய்ய வேண்டிய கடமைகளாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை செய்கிறோமா? அன்பானவர்களே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். எப்படி இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து சரியாக செய்கிறோமோ அதே போல நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கைவிடப்படாமல் வாழ வேண்டும். அவர் வருகையிலே கைவிடப்பட்டு விடக்கூடாது, அவரை என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 145:10, கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் கரங்களினால் படைத்த கிரியைகள் அவரை துதிக்குமானால், நாசியில் சுவாசமுள்ள யாவும் அவரை துதிக்குமானால், மனிதர்களாகிய நாம் எப்படியாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? முதலாவது வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த அற்புதங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை ஆண்டவர் ஆசாரியர்களிடத்தில் காண்பிக்கும்படி கட்டளை கொடுக்கின்றார். 10 பேரும் செல்கிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் நன்றி சொல்லும் வண்ணமாக திரும்பி வந்தான். மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கின்றார். ஆண்டவருக்கு அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் இன்று நான் ஜீவிக்கின்றோமே, அதற்கு கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை துதிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் இருப்பார்கள். கர்த்தரின் துதி நம் வாயிலே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் நாமும் சில காரியங்களை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லவா? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது. நாம் நினைக்கலாம், ஒருவரும் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாதே, நீதிமான்கள் ஒருவரும் இருக்க முடியாதே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகிவிட்டார்களே என்று சொல்லலாம். அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்த வெள்ளத்தில் தொங்கி தமது பரிசுத்த, மாசற்ற, குற்றமற்ற, தூய்மையான, விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினாரோ அன்றைக்கே அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நீதிமான்களாக மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களாகவும் அவருடைய இரத்தம் நம்மை மாற்றுகிறது. நாமவே நாம் பரிசுத்தவான்களாக மாறிவிட முடியாது. நாமவே நீதிமான்களாகவும் மாறிவிட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது, நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது. அதற்கு நாம் இடம் கொடுத்து
அவரோடு ஒத்துழைத்து ஆண்டவரோடு கூட நடை போட்டால் அப்பொழுது என்ன நடக்கும்? அவர் நம்மோடு கூட சஞ்சரிப்பார். அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்ன தேவன் அவர் சொன்னதை காப்பாற்றினாரா? யோசுவா தனது முதிர் வயதிலே அங்கு உள்ள எல்லோரும் முதியவர்கள், பெரியவர்கள், மூப்பர்கள் எல்லோரையும் வரவழைத்து உட்கார வைத்து கர்த்தரை எவ்வாறு சேவிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை சேவிக்காவிட்டால் நாம் யாரை சேவிப்போம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். யோசுவாவிடம் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அதே போல முதிர் வயதில் யோசுவா சாட்சியாக நின்றான். அதே வார்த்தையைத்தான் அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கடைசி பரியந்தம் முதிர் வயதிலும் ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். தாயின் கருவில் தோன்றினது முதல் இந்நாள் பரியந்தம் நம்மை பாதுகாத்து வருகிறாரே, நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறாரே, நம்மை கைவிடாமல் இருக்கிறாரே. எத்தனை நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு முதலாவது முற்றிலுமாக 100% அர்ப்பணிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவது இல்லை. நெருக்கங்கள் வரலாம், இடுக்கண்கள் வரலாம், கீழே தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை தூக்கி நிறுத்துவேன், உன்னை வாழ வைப்பேன், உன்னை செழிப்பாக வைப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாமல் நாம் இருப்போமானால், துன்பப்படுத்தப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இருப்போமானால், கர்த்தர் நம்மை என்றென்றைக்கும் கைவிடாமல் நம்மை அரவணைத்து ஆற்றி தேற்றி போஷித்து உடுத்துவித்து நம்மை வழி நடத்துவார் அல்லவா? அன்பானவர்களே, நாம் அவரை பிடித்து கொள்ளுவோம், அவரை பற்றி கொள்ளுவோம், அவருக்காக வாழ முயற்சி செய்வோம். நாம் கைவிடப்படாமல் இருப்பதோடு கூட நம் சந்ததி முழுவதும் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் சில சட்ட திட்டங்களை கை கொண்டு நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழ்ந்து நம் பிள்ளைகள் நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட நாம் ஒரு வாய்க்காலாக விளங்க வேண்டும் அல்லவா? இந்த நாளிலே அந்த முடிவை நீங்கள் எடுத்து விடுங்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, நல்ல செய்தியை கேட்டீர்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நிச்சயமாகவே அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆறுதல் அடைந்தவர்கள், இந்த செய்தியின் மூலம் தேறுதல் அடைந்தவர்கள், சமாதானம் பெற்றவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்க ஆசைப்படுகின்றோம். உங்களது கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அன்புள்ள பிதாவே, நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீர், நல்ல வசனங்களை கொடுத்தீர். நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் யாரிடம் செல்ல முடியும்? நீர்தான் அப்பா எங்களுக்கு, நீர் மாத்திரம் போதும் என்று இந்த நாளிலே தாமே நம்மை முற்றிலுமாக அவரது சமூகத்தில் அர்ப்பணித்து அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தினால் நாமும் நம்முடைய சந்ததியும் நிரப்பப்பட ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.
தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஆசீர்வாதத்தின் மழையை பொழிகிறவர், நன்மையால் நம்மை நிரப்புகிறவர், நம் வாயை திருப்தியாக்குகிறவர். அவர் எல்லோரையுமே ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சீஷர்கள் அதை தடுத்தார்கள். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த சிறு பிள்ளைகளை தன்னிடத்தில் வரவழைத்து அவர்களை கரத்தால் தூக்கி ஆசீர்வதிக்கின்றார். எல்லோரையுமே ஆசீர்வதிப்பதுதான் அவரது மிகவும் வாஞ்சையான காரியம். ஆகவே இந்த நாளிலே தேவனை ஆசீர்வதிக்கும் தேவனாக நாம் காண்போம். அன்பானவர்களே, அவர் ஆசீர்வதிக்கும் தேவனாக நாம் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார். அவருடைய ஆசீர்வாதம் எங்கே தொடங்குகிறது தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் ஏதேன் தோட்டத்தில் தொடங்குகிறது. எங்கே ஆரம்பிக்கிறது? ஆதாம் ஏவாள் முதல் அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கின்றார். இன்று வரை நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். அவருக்கு ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்தால் அவர் என்றைக்குமே நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? ஆதாம் ஏவாளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தையும் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதலையே தொடங்கிவிட்டது. ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கின்றார். முதல் மனிதன், ஆண்டவர் உருவாக்கின முதல் மனிதன், அவன் எலும்பிலிருந்து உருவாக்கின முதல் மனுஷி ஆதாம் ஏவாளை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். அவர்களையே ஆசீர்வதித்த தேவன் இன்று நம்மை ஆசீர்வதிப்பாமல் இருப்பாரோ? கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் இருக்கிறது. அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பது மிக 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 உண்மையான காரியமாக இருக்கிறது. நோவாவையும் அவன் குமாரர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கின்றார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, அடுத்து பாருங்க, நோவாவையும் அவன் குமாரர் அனைவரையும் ஆசீர்வதித்து. பார்க்க போனா 8 பேர் மொத்தத்தில் ஒரு பேழையை செய்யும்படியாக சொல்லுகிறார். மழை என்றால் என்னவென்றே தெரியாது. அந்த காலகட்டத்தில் மழை பெய்யும், அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு பேழையை செய்து நீ இப்பொழுதே ஆரம்பித்து விடு என்று, அது எப்படி செய்ய வேண்டும் என்று முறைகளை எல்லாம் சொல்லுகின்றார். நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். மழை என்று அவருக்கும் என்னவென்று தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னபடியே, தேவன் சொன்னபடியே அவர் ஒரு பேழையை செய்கின்றார். அவர் அந்த பேழையை செய்ததின் மூலமாக அவன் வீட்டின் அனைவரும் 8 பேரும் அந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள். தேவன் கதவை அடைத்தார். அந்த 8 பேரையும் அவர் என்ன செய்கின்றார்? ஆசீர்வதிக்கின்றார். நோவாவையும் அவன் குமாரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே தேவன் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களையும் தன்னுடைய ஆசீர்வதிக்கும் கரத்தை நீட்டி, தன் அன்பின் கரத்தை நீட்டி, வல்லமையுள்ள கரத்தை நீட்டி, அதிகாரம் நிறைந்த கரத்தை நீட்டி, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை
இன்றைக்கு நீங்கள் விசேஷமாக சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் ஆசீர்வதித்திருப்பதை நீங்கள் இன்னும் சில நிமிடங்களிலே உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த ஆசீர்வாதமாகப்பட்டது பெருகிக் கொண்டே செல்லும். இந்த நாளிலே உங்களை அவர் ஆசீர்வதிக்கின்றார். அதற்கு பின்பு பார்ப்போமானால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள் பாருங்க. பெரிய ஜாதியாக்குவாராம், பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நாம் யார்? ஆபிரகாமின் சந்ததியினர். நமக்கு அவர் யார்? விசுவாசிகளின் தகப்பன். சாராள் யார்? விசுவாசிகளின் தாய். ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எதற்காக ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பார்க்க வேண்டும்? அவர்கள்தான் விசுவாச தகப்பன், விசுவாச தாய். ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்கிறபடியால் ஆபிரகாமுக்கு என்ன என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொந்தமாக்கப்பட்டு இருந்ததோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் அது சொந்தமானதாகிறது. அதனால் தான் நோக்கி பாருங்கள். யாரை நோக்கி பாருங்கள்? ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பார்த்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி கீழ்ப்படிந்தார்கள், எப்படி கர்த்தரின் சத்தத்திற்கு கேட்டார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அவைகளையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக கடைபிடித்து நடப்பீர்களானால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகும். எவ்வளோ பெரிய சீமானாக இருந்தார், நாமும் கூட பெரிய சீமானாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அனைத்தும் நமக்கு சொந்தமானது. ஆனால் ஆபிரகாமின் குணநலன்களும் நமக்கு சொந்தமானது என்பதை மறந்துவிடக்கூடாது. தன் ஒரே மகனை பலியிடும்படி சொன்ன பொழுது ஆபிரகாம் மறுப்பு ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த மகனை பலியிடுவதற்காக அழைத்து செல்கிறார். மனம் எப்படி இருந்திருக்கும், துடித்திருக்கும் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் அந்த முதிர்ந்து வயதிலே ஒரு குழந்தையை கொடுத்து அது வளர்ந்து வரும் பொழுது பலியிடு என்று சொன்னால் நாம் எவ்வளவு முறுமுறுத்திருப்போம். ஆனால் தேவன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலே அவனை உலகத்தில் விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினார். ஆகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிக்கின்றார். ஆபிரகாமின் குணநலன்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஆபிரகாமை போலவே எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மாறிவிடலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி என்று சொன்னார். பெரிய ஜாதி ஆக்கினாரா? ஆபிரகாம் நிமித்தம் யாரை ஆசீர்வதித்தார்? ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அங்கு உள்ள மக்கள் கண்டறிந்து உம்மிடத்தில் தேவன் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம், அதனால் நாம் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் என்று சொல்லுகின்றார். ஆபிரகாமின் நிமித்தம் முதலாவதாக ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகின்றான். நம் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அல்லவா? அப்படியானால் ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதல் நமக்கும் கூட இருந்தால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். வசனம் சொல்லுகிறது 30, 60, 100 என்று. ஆனால் தேவன் நம்மை 100%
ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அளவில் அடங்காத ஆசீர்வாதம், இத்தனை % என்று சொல்லுவதற்கு இல்லை. அவர் முழு ஆசீர்வாதத்தையும் நமக்கு அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கு ஆபிரகாமின் மகனாக இருந்தபடியால் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமின் சந்ததியாக நாமும் கூட நாம் கர்த்தருக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளலாம். ஈசாக்கை, ஆபிரகாமை, நோவாவை, ஆதாமை, ஏவாளை ஆசீர்வதித்த தேவன் அன்பானவர்களே இந்த நாளிலே உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை பெருகச் செய்கிறார், எல்லையை பெரிதாக்குகிறார், நன்மையானவைகளை தருகிறார், தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார், பொல்லாப்புகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார், தேவைகளை சந்திக்கின்றார், காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றார், ஒத்தாசைகளை அனுப்புகின்றார், உதவிகளை அனுப்புகின்றார், சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கின்றார். நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக தேவன் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து அவருக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே நமக்கு சொந்தமானதாக மாறிவிடும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் பொறுப்பு நமது கரத்தில் இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பதில் தவறுவதில்லை. ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெட்டி அங்கு இருந்ததினால் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கின்றார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா? அன்பானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகள், அவர் சொல்லி சென்ற காரியங்கள், அவர் செய்ய சொன்ன காரியங்கள், வேத வசனங்கள் ஆகியவற்றால் நாம் வேலி அடைத்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோமானால் ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தது போல தேவன் நமக்கு உண்டான எல்லாவற்றையும், ஈவன் பொருள்களை கூட, பிள்ளைகளை, வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாவற்றையும் அவர் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். தாவீது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அதை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? என்னை ஆசீர்வதித்தீர், ஆசீர்வதித்தருளினீர், நீர் ஆசீர்வதித்தபடியால் என்றைக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். தாவீதை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் மற்றும் எல்லோரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வீடு முதலில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் முதலாவது ஒரு குட்டி பரலோகமாக மாற வேண்டும். பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்ற வசனம் சொல்லுகிறது. பரலோக இன்பம் இந்த பூலோகத்தில்
நாம் அனுபவிக்க வேண்டும். தாவீது அப்படித்தான் இருந்தார். எப்பொழுதும் துதித்து கொண்டிருந்தார். இன்பமான பாடல்களை பாடினேன் என்று தனது முதிர் வயதிலே மரிக்கும் அந்த காலகட்டத்தில் நான் இஸ்ரவேலின் பாடல்களை இனிமையாக பாடி மகிழ்ந்தவன் என்று தன்னை தானே குறித்து சாட்சி சொல்லுகிறார். நம்மால் சொல்ல முடியுமா? ஒரு தாவீதை போல் வாழ்கிறோமா? வாழ்ந்தால் ஒரு ஆபிரகாமை போல வாழ்கிறோமா? ஒரு மோசேயை போல வாழ்கிறோமா? தேவ சித்தம் செய்கிறோமா? தேவ சத்தம் கேட்கிறோமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறதல்லவா? ஆனா அதே போல கொஞ்சம் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, முற்றிலுமாக அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் மழையவே நம்மேல் பொழிந்து விடுவார். நாம் என்ன சொல்ல வேண்டும்? என் வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கிறது. ஏனென்றால் நானும் என் வீட்டாருமோ என்றால் யோசுவாவை போல கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதான வார்த்தைகளின்படி நம்முடைய இல்லமானது அமைய வேண்டும். அந்த இல்லத்தின் தலைவராக இயேசு கிறிஸ்து விளங்க வேண்டும். அவர் சொற்படி அந்த குடும்பம் இருக்க வேண்டும். ஜபங்கள், அந்த தூபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். துதியின் சத்தம், கம்பீர சத்தம் ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் எழும்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஆனால் நாமும் சொல்லலாம், தாவீதை போல என்ன சொல்லலாம்? என் வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு சில குணாதிசயங்கள் நம் இல்லத்தில், நம் குடும்பத்தில் ஒவ்வொரு நபரிடமும் காணப்பட்டால்தான் அப்படி நாம் தைரியமாக சொல்ல முடியும். அன்பானவர்களே, ஒரு தாவீது சொன்னது போல நம் இல்லத்தை நாம் மாற்ற முயற்சி செய்வோமா? தாவீது சொன்னது போல என் இல்லம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக இந்த நாளிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இல்லமாக, முற்றிலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு குடும்பமாக, இயேசுவின் குடும்பமாக, அன்பு நிறைந்த குடும்பமாக, அந்த குடும்பத்திலே மக்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகின்ற நிலைமையிலே மற்றவர்கள் பார்த்து இவர்கள் இயேசுவின் குடும்பத்தார் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய குடும்பங்கள் அமைந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒரு தாவீதை போல நாமும் சொல்லிக்கொள்ளலாம் அல்லவா? அன்பானவர்களே, தாவீது ராஜாவை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலே உங்களையும் கூட அவர் ஆசீர்வதிக்கிறார். யோபை தேவன் ஆசீர்வதித்தார். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீர் அவனையும் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகும்படி செய்தீரே என்று சொல்லுகிறார். அப்போ யோபுவின் வீடு, அந்த வீட்டில் உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து என்ன செய்கின்றார்? பாதுகாத்து ஆசீர்வதித்தார். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். அவனுடைய சம்பத்து உலகமெங்கும், உலகத்திலே, தேசத்திலே பெருகிட்டு. இதே நிலை நமக்கு உருவாக வேண்டுமானால் ஒரு யோபுவினுடைய பொறுமையை குறித்து புதிய ஏற்பாட்டில் நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக யோபுவினுடைய பொறுமைக்கு யோபுவை எடுத்துக்காட்டாக காட்டுவதை நாம் பார்க்கிறோம். பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக யோபு விளங்கினார். உத்தமனாக இருந்தார், சன்மார்க்கனாக இருந்தார், தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தார், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தபடியினாலே தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் இல்லையா? எல்லோருக்குமே ஆசீர்வாதம் தேவைதான். அது ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு யோபுவை போல நடக்கையிலும் உத்தமனாக இருக்க வேண்டும். சன்மார்க்கம், உத்தமமாய் சன்மார்க்கமாய் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாய் நாம் வாழ்வோமானால் ஆண்டவர் தேவன் நம்முடைய வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்மளுடைய சொத்துக்கள் முதற்கொண்டு அவர் வேலி அடைத்து பாதுகாத்து சாத்தானுடைய
அந்த பொல்லாங்கனுடைய திட்டத்திற்கும் அவனுடைய வஞ்சகத்திற்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பது அதி நிச்சயம். ஒரு யோபுவை ஆசீர்வதித்த தேவன் அன்பானவர்களே, இந்த நாளில் தானே உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஒரு யோபுவை போல உத்தமமாய் நடக்க முயற்சி செய்யுங்கள். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுங்கள். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? தீமையை விட்டு விலகுவது. ஒரு யோபுவை போல வீட்டை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கப்பட வேண்டுமா? அந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? யோபுவை போல வாழ, பயந்து வாழ, தேவனுக்கு பயந்து வாழ, பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். ஆனால் யோபுவின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. லூக்கா 24 அதிகாரம் 50 பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் சீசர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். சீசர்களையும் கூட ஆசீர்வதிக்கின்றார். எங்கு வரைக்கும் அழைத்து செல்லுகின்றார்? பெத்தானியா வரைக்கும் அழைத்து செல்லுகின்றார். பெத்தானியா வரைக்கும் அழைத்து சென்று சீசர்களை என்ன செய்கிறார்? வல்லமையுள்ள தம்முடைய கரத்தை உயர்த்தி அவர் சீசர்களை ஆசீர்வதிக்கின்றார். தம்முடைய வல்லமை உள்ள கரத்தை உயர்த்தி சீசர்களை ஆசீர்வதித்த தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் தானே தமது பராக்கிரமம் உள்ள கரங்களை உயர்த்தி, அதிகாரமுள்ள கரங்களை உயர்த்தி, வல்லமை உள்ள கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128:4 இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். பிள்ளைகளின் பிள்ளையை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? ஆசை இருக்கிறதல்லவா? அப்படியானால் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சங்கீதம் 115:13 சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்தால் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தினாலே உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அன்புள்ள பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பற்றி மிகவும் அருமையாக பேசினீர் ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. ஆனால் சிற்சில காரியங்களை நீங்கள் கடைபிடித்து நடப்பீர்களானால் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமாகவே உண்டு. சில காரியங்களை கர்த்தருக்கு பயந்து நடந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய சித்தத்தை செய்து வாழுவோமானால் இப்படி உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் தேவனிடத்தில் இருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். தேவன் இந்த நாளிலே விசேஷமாக ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, அருமையான ஆசீர்வாதத்தின் செய்தியை கேட்டோம். அப்படியே ஆசீர்வாத மலையிலே நனைந்து திளைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நீங்களும் நாங்களும் தான். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே என்னென்ன விதமான ஆசீர்வாதங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினால் நாங்களும் கூட அந்த மகிழ்ச்சியில், உங்களுடைய மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுக்க அது எங்களுக்கு வாய்ப்பாகவும் அது எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். எனவே நீங்கள் எங்களுக்கு கீழ்கண்ட முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை
ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. Thank you.